சந்தோஷ். ஓஹோ சந்தோஷதா. சந்தோஷ் ஓகேன்பா. இன்றைக்கி என்ன வேலைன்னா ரொட்டாட்டர் கத்தி மாத்திரம் தான் வேலை. கத்தி மாற்றி ஓட்டணும். கத்தி மாற்றி தான் ஓட்டணும். சுத்தமாக கம்ப்ளீட்டாக காலியாக இருக்குது. நான் கழட்டிட்டு காட்டுறேன் என்ன கண்டிஷன் இருக்குது கத்தின்னு. சுற்றில பிடிக்க போட்டலாமா மாப்பிள்ள? அங்கே மேலே போய் சுத்தம் பிடிக்கணும் வந்துடலாமா? எத்தனை ரோல் இருக்குது? சரி இங்கேயே எடுத்துகிட்டு போய் சுட்டு ஊற்றுலேட்டு வர கழட்டி அப்படியே பிடிங்கி விட்டுக்கலாம். எப்படியும் மண்ணு ஓட்டுறோம்ல அதெல்லாம் ஓட்டி ஒட்டு கழிக்கலாம். மாப்பிள்ள ஊற்றுல வர மாதிரி நிறுத்திக்கலாம். கொஞ்சம் அந்தாண்டு தள்ளியே நிறுத்த. பைசன் போய் எடுக்கணும். பைசன் போய் போயிரும்ல, டெய்லர் போயிரும்ல. ஆஃப் பண்ணு. டைமில் எடுத்துட்டு வா. ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், கட்டிங் பிளேடு பெருசாக கிடைக்கலையாடா. அதில் எடுத்தால் எடுக்க முடியாதா? அதான் இருந்தால் நோவாத எடுக்கலாம், கழட்டலாம். அது தூர் முடிச்சு போட்டாம்பு. நேர் பண்ணு. அப்பா அந்த அதை வவுர் புழுங்க நச்சுக்கி விடு. வவுர் பிடிச்சா சரி இதில் வவுர் பெருசான மாதிரி இருக்குது. இல்லை அப்படியே இழுத்து விட வந்துடும். அப்படி இல்லைண்ணா இன்னொரு டெக்னிக் யூஸ் பண்ணி கழட்டலாம். அப்படி தட்டினா வளைஞ்சி போயிடும். இப்படி ஏற்றி ரொம்ப டைட்டாக இருந்தால் இப்படின்னா வந்துடும். இந்தா வரல இழுக்கணும், மொள்ள தான் இழுக்கணும். இப்போ கட்டைமில் எடுத்து போடு. அப்படி இதெல்லாம் என்னைக்கு பல வருதோ தெரில. போ பொண்டாட்டி கேட்டு வயசு ஆகி போச்சு. போடுங்க கொஞ்சம் ஆயில் விடு. அப்போ தான் டக்குன்னு வளன்னு வலிக்கிட்டு வரும். கழட்டியில் அது கொஞ்சம் ஆயில் விடு. இந்த கம்பி கொஞ்சம் ஆயில் விட்டோம்னா பிடுங்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதுக்கும் கட்டி பிளேட் வேணும். லாக் ஓப்பன் பண்ணி மாப்பிள்ள. காலையில் காட்டி மூட்டை பூச்சி மருந்து வாரம் அடிச்சுட்டு வந்துடுற. 10 நாளாக இல்லாதானே இருந்துச்சு. போனோம்ல வாங்கிட்டோம்ல. இதை கழட்டி விட்றா. கப்பு தாங்கல மூட்டை பூச்சி வாசத்துல வாசம். பிடிச்ச எப்படியா போச்சு. 10 ரூபா போச்சு. இது 10 ருபீஸா? 4000 ரூபா வரும். குடிங்க. பட் டோரை பிடுங்கணும். டோரை கம்பியை தவிர எல்லா இடத்துலையும் அடிக்கிற. சரியா போச்சா? கொடுத்தீங்களா? கோமதி சரிம்மா பார்த்து சொல்லு. எத்தனை கத்திர வருது? 18. மிச்சமாகவே இருக்குது. 100 ரூபா. 100 ரூபா மிச்சமாகவே இருக்குது. ஏங்கன்ட்டு இருக்குது. ஓகேன்பா. இந்த மாப்பிள்ளையை விட்டது கத்தி பாரு என்ன பண்ணிவிட்டான். இதுக்கு மேலே தேய்க்க முடியலன்ட்டான். இதே ஓரத்தில் வெட்டலாமாம்மா அப்படிங்க. இவ்வளோ கத்தி இருக்குது என்னடா?
ஆயிரத்துக்கு நம்ம இப்படி யாருமே இப்படி ஓட்ட மாட்டாங்க. நம்ம ஒரு டைப்பாக ஓட்டுறோம். என்ன இன்னும் கொஞ்சம் இப்போ நம்ம தோப்பு ஓட்டுற வேலை இல்லைன்னா இன்னும் ஒரு 4-5 மணி நேரம் ஓட்டிவிட்டு மாற்றிருக்கலாம். எது இதை என்னடா இந்த பாருங்க ப்ரோ, இந்த கத்திக்கு என்ன ப்ரோ சொக்க தங்க மாதிரி இருக்குதே. தங்க மாதிரி தான் இருக்குது. இதுக்காட்டி அவசரப்பட்டு இப்போ மாற்றுறோம் நாங்கள். பணம் கொடுத்து போச்சு ப்ரோ, அதுதான் பிரச்சனை. கத்தி எடுத்து வந்து போட்டாச்சு ப்ரோ. அது ஒரு 4 நாளைக்கு தான் எடுக்குது. இப்போ தோப்பு ஓட்டுற வேலை இல்லைன்னா கடலக்காடு தானே அப்படியே மிளகா அரைச்சிருக்கலாம். தோப்பு ஓட்டுறதுனால தான் இப்போ எங்களுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை. அவ்வளோதான். இனிமேல் மண்ணை கொத்தி விட்டு ஒரு பக்கமாக இருந்து கழட்ட வேண்டியதான். ஒரு கத்தி கூட ஆல்ட்ருக்கு ஆகாதாட்டுக்குதே. ஒரு மொத்தமாக ஒரு 5 கத்தி தான். இவ்வளோ கடிக்கு சுடப்பத்தா என்ன கடிக்கிற, இப்படி கடிக்கக்கூடாது நம்ம ரொட்டாட்ரு. பூஸ்ட் அடிக்க போடுறியா? ஓகே நண்பா, அவ்வளோதான். அப்படியே எல்லா போல்ட்டிங் கழட்டிப்பு மண்ணை கொத்தி விட்டு கழட்ட வேண்டியதான். ஓகே நண்பா, போகிற கத்தியும் என்ன கழட்டி போட்டியில் வச்சுருப்போம். எல்லா போல்ட்டையும் கத்திலாம் கழட்டி வச்சுட்டு புது கத்தி மாற்ற வேண்டியதான். இப்போ ஒரு பக்கமாக இருந்து கத்தி கழட்டுவோம், வேறு வழி இல்லை. 3 பிட்டாக ஓட்டுறோம் 4 பிட்டாக ஓட்டுறோம்னா எங்களுக்கு தெரியலடா. உடச்சிக்க அவ்வளோதான். டிஸ்கவுண்ட்டு ஆஃபர் என்ன வரும்? ஆமாம், நம்ம அப்படியே துணி கடை வச்சுருக்கோம் டிஸ்கவுண்ட் கொடுக்குறதுக்கு. நைட்டே மாற்ற வேண்டிய கத்தி. நான் மாற்றலாம் சொன்னேன், நீங்கள் தான் படுத்துக்கிட்டு இருந்தீங்க. மாப்பிள்ளை நீ டயர்டில் இருப்ப. ஆமாப்பா, அந்த அஜித் அப்படி ஓட்டிவிட்டா நாம் என்ன பண்ணுறது? ஓடுறோம் மோட்டர் போடுறா தன்னை போல பிச்சுக்கிட்டு போவோம். அப்புறம் அந்த பக்கம் இந்த பக்கம் இப்போ அந்த இடத்துல கேப் விழுந்துடும். அவர் டான்ஸ் அதெல்லாம் நம்மளுக்கு 21 பாக்ஸ் கடைசி வரலாம் கழட்ட மாட்டியே, அது அப்படி இல்லையே. ஒரு போல்ட்டு மாத்திரானா ஒன்றா அதெல்லாம் ஓட மட்டும் ஓட்டுங்க மாற உனக்கு என்ன தெரியும் அப்படின்ட்டுருவான். கடிக்குது எது அந்த ஓரணும் ஏதோ பேரிங் ஏதோ கம்ப்ளைண்ட் ஆயிடுச்சு, இது செக் பண்ண இருக்கிற பேனர் எல்லாம் எடுத்து எப்படி கழட்டுறது எவ்வளோ ஆசையாக இருக்குது. ஆனந்த இதெல்லாம் எதில் வைப்பாங்கன்னே தெரில. போடுது ஏதோ கத்திட்டு கழண்டு போச்சுன்னு ஏதோ பஞ்சாயத்து பண்ணானா? இல்லை அதெல்லாம் எதுவும் சொல்லல. சரி சாமி, கழட்டு நீ கழட்டுப்பா. சொல்லுங்கம்மா, இப்போ என்ன சொல்ல வந்தீங்களே? மண்ணெல்லாம் இது பண்ணுறாங்க, அதுதான் ஒரு ஓடுற தண்ணியில் ஒரு அழுத்திட்டு ஓடுற தண்ணி நம்ம கடத்தண்ணி போகல, அதனால் ஓடுற தண்ணி. அதனால் நம்ம இப்போ அவசரத்துக்கு கழுவிட்டு உடனே கழட்டணும்னா வடன்னு ஒட்டிட்டு கிடக்கும் மண். வேறு எப்படி பிடிக்குது பாரு ஜாயிண்ட். என்ன பண்ணுறது, எல்லாரும் தாட்டியும் அப்படியே மாற்றினா எங்கே மாத்திரம். லோடு வேறு குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. கம்ப்ரஸர் போய் ஆன் பண்ணி விட்டா பரவாயில்ல. ஒரு பிளாஞ்சே கழட்டிவிட்டேன். கழட்டுறதுக்கெல்லாம் கரண்ட்டுக்கு 1000 போடுறதுக்கு தான் அதிகமாகும். இன்றைக்கி பிளேடு 165 ரூபா வருது ப்ரோ. டைவ் பிளேடு நம்மளதெல்லாம் போட்டால் ஒரு 100 மணி நேரம் ஓடும் அதிகபட்சம். இந்த சீசன் 100 மணி நேரம் அசால்ட்டாக ஓட்டலாம். ஏன்னா மேட்டாங்க நல்லா கட்டலாம், அதனால் ஓரளவுக்கு ஃப்ரீயாக தான் இருக்குது மண். என்ன மாப்பு அப்பப்போ திருப்பி எடுத்து குத்திக்கிட்டே இருக்கிற. என்ன ஸ்பீடு, என்னடா டொக்கு டொக்கு டொக்குன்னு இருக்குது உங்ககிட்ட? அது பிரேக்கர் ஓடிட்டு.
ஏன்னா பாறையே வடிவேல் என்ன பாறையை உடைச்சிட்டு இருக்காங்க. அவர் பாறையா உடைக்கிறாரு அவரு? அந்த பெரிய பாறையா இருந்துச்சுல்ல மாமா. ஆமா அவர் வீட்டு கலையில அதுதான் ஓடிட்டு இருந்துச்சு. சரி சரி. 4 லோடு கழட்டுறதுக்கு மிஷினில் கழட்டுறதுக்கு 10 நிமிஷத்துல கிருட்டுன்னு கழட்டக்கூடாது. இப்போ எவ்வளோ நேரம் ஆகுது? அரை மணி நேரம் பண்ணிட்டு இருக்கிறேன். மண்ணுக்கு இது பூரா கொத்தி விட்டு கழட்டணும்ல. குத்தி விடுறதுக்கு தான் நீயும் பார்க்குற, குத்தி விட்டுக்கிட்டு தான் இருக்கிற. வாசம் இல்லை. அது கொட்டை போல்ட்டா காட்டு. அது 36 பிளேடோட கத்தி போல்ட்டு. இது பிளாஞ்சி பெருசு, பெரிய பிளாஞ்சி பெரிய போல்ட்டு தான் வரும். யூனோ சின்ன பையனை போட்டு டிஸ்டர்ப் பண்ணுற. அவன் சினுங்குவானே கேன்பா. அஜித் அதுங்காட்டி ஒரு நட கள்ளக்குடிக்கு போகிறான். இப்போ நான் ஒண்டிதான் கழட்டணும். இந்த ஒரு ரோலையும் கழட்டிட்டு ஓசு அங்கே கிடக்குது பாரு. அந்த ஓஸ் தான்டா. நான் என்னடா சொன்னேன் உங்கள்கிட்ட? தண்ணி ஓசா சொன்னோம் அவரை. அப்போ தான் அவர் பசங்களை வர சொல்லுவார். இன்னும் வர சொல்லியா? அவங்க நீ போனீங்கன்னா தான் இவங்க வராங்களாம், கிளம்பிட்டாங்க. நான் சொல்லிட்டேன் போ. நல்லா ஒண்டை விட்டு மாப்பிள்ளையோட ட்ரைனிங் பார்க்கலாம். சந்தில் பூந்து கரெக்டாக போகிறேன்னு. இந்த பக்கம் லெஃப்ட் எடுத்து போ. ஃபுல்லாக லெஃப்ட் எடு. சரி போய் சாப்பிடு. போய் ஆப்பிள் போய் சாப்பிடு. சரி ஓகேன்பா. அஜித் அதுங்காட்டி கள்ளக்குடி ஒரு நடிக்கு போயிட்டான். நாம் இதை கழட்ட வேண்டியதான். அதே மாதிரி இது ஒரு ட்விஸ்ட் என்னென்னா, இந்த கத்தி மாத்திரை கழட்டிப்பிட்டிங்கள, திரும்பி புது கத்தி மாத்திரைங்களா, அப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்க இதில் இருக்கிற மண் கத்தி உட்காரும் பாரு மட்டமாக, இதெல்லாம் மண்ணெல்லாம் சுத்தமாக தொடச்சி போடணும். தொடச்சி விட்டு தான் நீங்கள் புது கத்தி மாற்றணும். அப்படியே மண்ணோடு மாற்றி எவ்வளோ தான் டைட் வச்சிங்கனாலும் கல்லில் அடிச்சுன்னா மறுபடியும் லூஸ் ஆயிரும். அப்புறம் என்ன டைட் வச்சாங்களோ தெரில அப்படின்னு தோணும். நீங்களே கத்தி மாற்றினீங்கனாலும் கடையில் விட்டு மாற்றினீங்கன்னா கூட இந்த கத்தி உட்கார இடத்துலாம் சுத்தமாக மண்ணை தொடச்சி விட்டு அப்புறமேட்டு புது கத்தி மாற்றுங்க. அப்போ தான் கத்தி லூஸ் ஆகாது. ஓகேவா? அடுத்தது கத்தியை மாற்றுவோம். ஃபஸ்ட்டு ஒரு லைன் மாற்றிடுறேன். அடுத்த லைன் எப்படி மாற்றுறதுன்னு உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு ஒரு லைன் மட்டும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன். எப்படி ஒரு கத்தினா எந்த வளர்ச்சியில் இருக்குன்னு. ஒரு கத்தி மாற்றினா உங்களுக்கு எல்லாம் தெரியுமில்ல. அதனால் ஒரு லைன் மாற்றிட்டு உங்களுக்கு வீடியோ சொல்கிறேன். ஏன்னா எடுக்கிறதுக்கு ஆள் இல்லை, மாப்பிள்ளையும் இல்லையா, அதனால் நான் ஒண்டி தான் மாற்றணும். ஒரு லைன் மட்டும் மாற்றுறேன். ஓகேன்பா. கத்தி பார்த்தீங்களா, ஒரு லைன் மட்டும் மாற்றிருக்கிறேன். தெரியுதா? கத்தி வந்து அப்படியே ஏறு வரிசையில் வரணும். இப்படி தான் வந்து கத்தியோட அமைப்பே இருக்கும். இப்படி போட்டிங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். இல்லை நான் மட்டமாக போடணும்னு நினச்சிங்கன்னா ரொட்டேட்டர் வந்து குதிச்சு ஓடும். ஃபஸ்ட்டு இந்த வெட்டு, அடுத்து இந்த வெட்டு, இந்த வெட்டு, இந்த வெட்டு, இந்த வெட்டு, இந்த வெட்டு, இந்த வெட்டு, இப்படி தான் மாறி மாறி போகணும்னு வச்சுக்காங்களா. அதனால் ரொட்டேட்டர் கத்தி மாற்றும் போது ஒரு பிளானிங் கழட்டிட்டிங்கன்னா இப்படி ஒரு லைன் இப்படி மாட்டிக்கிட்டு அடுத்த லைன்லேருந்து மாட்டிங்கன்னா உங்களுக்கு கவலை இல்லாத இருக்கும். அவ்வளோதான். இப்படி தான் மேட்டர்னு வச்சுக்கலாம். ரொம்ப நாளாக ஒரு வீடியோவில் சொல்லணும்னு நினச்சேன். இன்றைக்கி அந்த வீடியோவில் போட்டு காட்டேன். இப்படி தான் ஏறு வரிசையில் இருக்கணும். மட்டமாக போட்டக்கூடாது, இப்படி ஏறு வரிசையில் இருக்கணும். இப்போ எல்லா கத்தியும் பக்கத்தில் வச்சு மாற்றிக்கிடுவீங்க. அது ஈஸி தான். ஓகேவா? அந்த முதல் லைன் மட்டும் கன்ஃபியூஷன் ஆகும். அதை மட்டும் இது மாதிரி பண்ணிக்கங்க. ஏறு வரிசை ஒரு ரொட்டேட்டரில் இப்படி வரும், ஒரு ரொட்டேட்டரில் இப்படி வரும். அது எப்படி வேணாலும் வரும். ஆனால் மட்டமாக மட்டும் வராது. ஏறு வரிசையில் வந்தால் தான் சொல்லிட்டு மாதிரி வரும்னு வச்சுக்காங்களேன். ஓகே நண்பா. ஓகே நண்பா. எல்லா பிளேடும் மாட்டியாச்சு. கடைசியாக ஒரு பிளேடு வசரம் உங்களுக்கு வீடியோ வசரம் நான் எத்திச்சுக்கிறேன். இது ஒன்று தான் நான் மாட்டல, இது எல்லாம் மாட்டியாச்சு. இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா யூஸ் பண்ணுற பிளேடு என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா டயோ பிளேடு. இதில் வந்து 004ன்னு போட்டிருக்கோம். இதுதான் 165 ரூபா. நான் இப்போ ஒரு 5-6 வருஷமாக இதை தான் யூஸ் பண்ணுறேன். நல்லா தான் இருக்குது. வேறு எதுவும் கம்மியாக ரேட்டுக்கு போகிறதில்ல ப்ரோ. 125 ரூபா. இது ஒரே பிளேடு தான். வேறு எந்த பிளேடு இது 100 மணி நேரம் ஓடும். அதனால் இந்த பிளேடை மட்டும்தான் அதிகமாக நான் சூஸ் பண்ணுவேன். வேறு எதுவுமே எல்லாம் வளையும் பிடிக்கும். இது வளையாது, ஒடையாது அவ்வளோ திடீர்னு எனக்கு தெரிஞ்சு. இது யாராச்சும் யூஸ் பண்ணிங்க, யாராச்சும் உடஞ்சிருது ப்ரோ, எனக்குலாம் தாங்கலை அப்படிங்கிறவங்க கொஞ்சம் கமெண்டில் சொல்லுங்கள். அவ்வளோதான். இது ஒன்றையும் போட்டுட்டு அப்படியே ஒரு பக்கமாக இருந்து டைட் வச்சா வேலை முடிஞ்சது நண்பா. ஓகே நண்பா. பார்த்தீங்கன்னா இது வரலும் கழட்டி டைட் பண்ணிட்டு வந்துட்டேன். அஜித் இன்னும் போனவனா ஆளை காணோம். எந்நேரம் வருவானே தெரியல. சரி, நாம் அதுங்காட்டி வந்து எல்லோரும் ராவடி பண்ணுறாங்க ரொட்டேட்டர் ஓட்டுறதுக்கு வேறு.
அப்படின்னு தான் நான் இப்போ டைட் வச்சுக்கிட்டு இருக்கிறேன். நானும் வந்துடுவான் அப்படின்னு பார்த்தா என் கரண்ட் வேறு அதுங்கிட்ட 2-3 ஐட்டம் போயிடுச்சு நண்பாங்கிறேன். யார் யார் இது மாதிரி ஏர் டூல்ஸ் வாங்கியிருக்கிறீங்க, யார் யார் கரண்டில் யூஸ் பண்ணுறீங்க? இப்போ அதிகமாக கரண்ட் வந்துருச்சு நண்பா. அதனால் பேட்டரியில் யூஸ் பண்ணுறது நிறைய பேர் வாங்கியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னென்ன பட்ஜெட்டில் வாங்கியிருக்கிறீங்க, என்னென்ன ரேட்டு கொஞ்சம் கமெண்டில் சொல்லுங்கள் நண்பா, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். பேட்டரியில் டைட் வைக்கிறது லைஃப் எப்படிக்குது, லூஸ் ஆகாத இருக்குதா? கல் காட்டில் ஓட்டினா கூட, இப்போ சாலிடான காட்டில் ஓட்டுறது பிரச்சனை இல்லை, கல் காட்டில் ஓட்டினா லூஸ் ஆகாத இருக்குதா என்னன்னு கமெண்டில் சொல்லுங்கள். வேறு கேமரா வேறு நான் உண்மைக்கிட்டே போகுது ப்ரோ. ஒரு போல்ட்டு எப்போ சுத்தாக நிற்கிதோ அப்போ தான் வந்து நம்ம அடுத்ததுக்கே போகணும். ஏதோ பேரிங் கடிக்குது ப்ரோ, அதை வேறு செக் பண்ணணும். ஒரு நாளைக்கு கழட்டி தான் வேலை செய்யணும். இவ்வளோ டைட்டாக இருக்கக்கூடாது, ஆனால் ரோல் பார்த்துக்கிட்டிங்கன்னா இவ்வளோ டைட்டாக இருக்குது. அவ்வளோ அந்த 2 ரோல் இருக்குது, இது 2ஐயும் டைட் பண்ணிவிட்டா வேலை முடிஞ்சு. கடைசி இப்போ கத்தி டைட் பண்ணும் போது கண்டினியூ பண்ணுறப்போ ஓகேன்பா. ஒரு வழியாக கடைசி பட்டை டைட் பண்ணுறோம். இருக்கும் வீடியோ பார்த்துருக்குறேன். ஓகே ப்ரோ, ஒரு வழியாக பூரா கத்தி மாற்றியாச்சு. நான் ஒன்றே மாற்றிட்டேன். அஜித் இன்னும் போனோம், லோடுக்கு போனோம் வேணும். பார்த்தீங்களா, கத்தி பார்க்கும் போதே தெரியும், இப்படி ஏறு வரிசையாக இருக்கும். இப்படி இருந்தால் தான் கரெக்டாக வெட்டும். ஓகே, அடுத்தது இது வந்து என்ன பண்ணோம்னா அந்த பிட்டு பட்டையை ஆட் பண்ணோம். பிட்டு பட்டையை ஆட் பண்ணிவிட்டு உங்களை கண்டிப்பாக பண்ணுறோம். ஓகே, நம்ம வேலை முடிஞ்சுது. இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே இருந்துச்சா முன்ன, இப்போ இறக்கி கீழே போட்டுக்கிறோம். ஏன் ப்ரோ கடைசி ஓட்டில் போடலன்னா, நம்மளது வந்து கொஞ்சம் ட்ரை ஃபீல்டு தான், அதனால் கடைசி ஓட்டையில் போட்டால் பெட்டாது. அதனால் ஒரு ஓட்டை தூக்கி போடுவேன். ஒரு 20 மணி நேரம் ஓடின வாட்டி இந்த ஓட்டை, அப்புறம் 20 மணி நேரம் ஓடின வாட்டி இந்த ஓட்டை, அப்புறம் கடைசியாக ஒரு 30 மணி நேரம் ஓடுறதுக்கு இந்த ஓட்டையில் கடைசியாக இந்த பிட்டு பட்டையை எடுத்துகிட்டு போட்டுருவோம். இப்போ எதை அளவு பார்க்கணும்னா கரெக்டாக வெட்டுறது எப்படின்னா பாருங்கள், இப்போ இந்த ஓட்டையில் போட்டிருக்கிறோன்னா, அதாவது 2 இன்ச்சு கீழே கத்தி தெரியுதா, இந்த அளவுக்கு வச்சு போட்டிங்கன்னா தான் மண் உடையும். காட்டுக்குள்ளே இறக்கும்போது மண்ணுக்குள்ளே கொஞ்சோண்டு இவ்வளோ போகும். அப்போ வந்து கத்தி நல்லா இறங்கி வெட்டிட்டு வரணும்னு வச்சுக்கோங்களேன். இப்படி தான், இப்படியே கத்தி தேய இந்த பட்டையை வந்து ஒவ்வொரு ஓட்டையும் மேலே தூக்கி போடணும். ஆனால் வந்து பட்டையை இறக்கி போடணும், எட்டை இறக்கி போடணும்னு தெரிய சொல்லுவாங்க. உண்மையை சொல்ல போனால் வந்து இதே வந்து கான்செப்டே, பட்டையை தூக்கி போடணும். இதுதான் வந்து இப்படி தான் சொல்லணும், பட்டையை தூக்கி போட்டால் தான் வெட்டணும். ஆனால் யாரும் இறக்கி போட்டால் தான் வெட்டு, இறக்கி போட்டால் தான் வெட்டுங்கும்பாங்க. அவ்வளோதான் நண்பா. இப்போ அஜித்துக்கு வந்தானா அந்த டோரை தூக்கி மாட்டிட்டா வேலை முடியுது. வரன்றிருக்கிறான், ஒரு 10 நிமிஷம் வந்துடுவான். அதுக்காண்டி நம்மளாம் ரெடி பண்ணி வச்சோம்னா அவன் வந்த உடனே டோரை தூக்கி மாட்டிடலாம் ப்ரோ. அவ்வளோதான், வேலை முடிஞ்சிடும். ஓகேன்பா, கைக்கு தான் க்ளீன் பண்ணோம். ஒரு கையில் முடிஞ்சவங்களால வீடியோ எடுக்க முடியல.
ஓகே நண்பா, அவ்வளோதான். இது மாதிரி அப்பப்போ ரேடியேட்டருக்கு கொஞ்சம் ஏர் அடிச்சுவிட்டா டெம்பரேச்சர் கண்ட்ரோல் ஆகும், மைலேஜும் நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எப்படியும் வாரத்தில் ஒரு நாளைக்கு நாங்கள் பண்ணிவிடுவோம். அது கரெக்டாக அந்த டைமில் வீடியோ எடுக்க முடியலன்னு வச்சுக்கோங்களேன். இல்லைனா கம்பல்சரி வண்டி ஓட்டுறவங்க ஏர் ஃபில்டரை க்ளீன் பண்ணி போடுங்க, மைலேஜ் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் நண்பா. நான் வெங்காயம் தொலைச்சிட்டு இருந்தேன், எனக்கு கூப்பிட்டு வீடியோ அப்படிதான். இப்போ கம்பி பெரிய அளவுக்கு சாப்பிட்டு வந்துட்டு நீ பேலர் ஓட்ட போகணுமா? போனே பண்ணலையே. சரி வா வா. சரி போய் கொண்டு வந்து கூப்பிட்டாரா பத்மா அந்த பையன் 10-20 கத்திக்கு வர முடியாது நம்ம அப்படின்னு. 1000 ரூபாய் இங்கே ஆகாது. மத்தியானம் வேணா யாராச்சும் கூப்பிட்டா சொல்லிக்கிறோம். காடு கூப்பிட்டுருக்காங்க, இன்னைக்கு யாரும் ஃபோன் பண்ணல. சரி ஓட்டுக்க போகலாம். கொஞ்சம் கீழே இந்த பக்கம் பார்த்தா கண்ணு வேலை செய்யாது. நீயும் கரெக்டாக இது பண்ணாத லைட்டா கீழே இருக்குங்க. முடிக்காது தான் தெரியும். தல் இவ்வளோ மூளை தூக்குங்க, இறக்குங்க. சத்துக்குள்ள அடிச்சு விடுக்கல கீழே உள்ள சத்து போங்க. சுற்றிங்க. தம்பியை கீழே திருப்பியே திருப்பா. பாருங்க போய் கொட்டுறேன். மாட்டிக்கிறீங்க. இனிமேல் நான் மாட்டிக்கிறேன் மாத்த. ஓகே அன்பா, அவ்வளோதான் முடிஞ்சது. உங்கள் வீடியோ பிடிச்சினா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஒரு நல்ல வீடியோ உங்களை சந்திக்கிறேன். பை டெக் மிஷியோ. இதுக்கு எவ்வளோ நேரம் ஆகி போச்சு. நைட்டே மாற்றலான்னு அஜித் நான் எங்கே கேட்டேன். காலையில் மாற்றலான்னு மாற்றி 11 மணி பொழப்பே போயிடுச்சு. இன்னும் மட்டும் ஓட்டிகிட்டு வந்துருக்கலாம்.